போற்றிடும் திருநாடு ஆண்ட நிறைந்த அன்பர் போற்றிடும் திருநாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு முழங்கும் காவேரி சென்னல் விளங்கும் பொன்மேடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு சோலைகளும் காவிய சாலைகளும் கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கருத்து நினைக்கும் இசை துணைக்கும் மாலைகளும் புவியில் பேரின் வந்தாரும் புலமையின் மேலைகளும் முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ்நாடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு புனித தலைவக ஜெயின ஸ்தலமதில் மனிதர் குறியத பணுவக நிறைந்த மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனைகொடை இனங்களும் மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு சித்தி பத்தி மெத்து நத்தி சுற்றோம் இருந்தார் மிருதக மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனையுடனே நிகழ்கால நிக்க துணைதானே கெட்டினே தூரம் தக்க துணையுடனே மறைத்த மகட்டிடம் வகுத்த இலக்கிய வனைப்பு நிறைந்த மறைத்த மகட்டிடம் வகுத்த இலக்கிய வனைப்பு நிறைந்த மறைத்த மகட்டிடம் வகுத்த இலக்கிய வனைப்பு நிறைந்த மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு முழங்கும் காவேரி சென்னல் விளங்கிய பொன்மேடு மூவேந்தர் ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு முருகா முத்துக்குமரா கந்தா குகா சண்முகா சரவணா உன்னையே தஞ்சமன்றி இருக்கும் என்னையும் என் நாட்டு மக்களை நீங்கள் குறிந்து காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் முருகா எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஒருவர் வரக்கூடிய அந்த முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனுதினமும் முருகனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே தமிழ் கடவுள் தமிழ்கென்ற தனிப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாடும் போதில்லை இன்ப தேன் வந்து பாயுது காதல் என்று சொல்லிக்கிறேங்க தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அதுபோல முருகப்பெருமான் நாமத்தை மனத்தால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும் முருகனை செய்ய வேண்டும் சிறப்பான ஒரு காவலை யாமரிக்க பயமே என்று சொல்லிக்கிறேங்க எப்படி அழைத்தால் வருவார் முருகக்கடவுள் எப்படி அழைத்தாலும் வருவார் அழைத்தவர் உருளுக்கு ஓடோடி வருவார் கீதையிலே கண்ணன் அதுபோல இந்த இடத்தில் தமிழ் கடவுளும் வர வேண்டும் என்ற காரணத்தினால் அழைக்கலாமா முருகப்பெருமானை ஹலோ 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 கொஞ்சம் மாறி ஹலோ ஹலோ எங்கே போட்டுருங்க ஹலோ போடுப்பேன் யாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி காலார மலையேற வைப்பாண்டி கந்தா என்றால் ஓடி வந்தேன் என்று கந்தா என்றால் ஓடி வந்தேன் என்று உருகி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவர்க்கேனோ வருமோடி அவன் செல்வாக்கு
அவர்கள் தினம்தோறும் பலர் கூடி. காவல் என்ற பொறுப்பு தலைமை பதவி. எதற்கு காவல்? நாட்டுக்கு காவல் உரிதோ, ஊருக்கு காவல் உரிதோ, வீட்டிற்கு காவல் உரிதோ, இதற்கெல்லாம் அப்பாற்படுத்தி காட்டுக்கு சென்று கருணை சென்று வைத்து 2 தினங்களுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்து தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும், தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும், நாட்டு மக்களுக்கு சிறப்பு சேர்க்கணும். தங்கராஜனே, நல்ல பேர் எடுக்க நாளாகும், ஆனா கெட்ட பேரு ஒரு நொடி பொழுதுதான். இல்ல பாருங்க, 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பதவியை, ஒரு பொறுப்பை ஒரு பெண்ணாகப்பட்ட என்கிட்ட அப்பா கொடுத்துருக்காருன்னா, அப்ப ஆண்களுக்கு காவல் பக்கம் தெரியுமா இல்ல தெரியாதா? வேற பெண்கள்கிட்ட கொடுத்தா பொறுப்பா பாப்பீங்க. அப்ப ஆண்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இந்த ஆளு தண்ணி அடிச்சிருவானுங்கல்ல. எது என்ன எல்லாருமா அப்படி இருக்காங்க? சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒருவர் செய்கிற தப்பு மற்றவர் எல்லாரையும் அதே எண்ணத்தோட பார்க்க தோணுது. காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சக்கிற மாதிரி விஷயம் அது கிடையாது. ஆண்களுக்கு பல வேலைகளை பிரித்து கொடுக்க ஆண்களுக்கும் திறமை இருக்கிறது, பெண்களுக்கு திறமை இருக்கிறது. சம்பாதிக்கும் திறன் ஆண்களுக்கு உண்டு. அதை சமயோசிதமாக யோசித்து எவ்வளோலாம் சேமிக்கணும், எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தெரியாதா எங்கெங்கெல்லாம் வைப்போன்னு? அதனால் இந்த இடத்தில் அவர்களுக்கு வேலைப்பட்டு கொடுத்துருக்கார். காக்கும் தன்மை ஆண்களுக்கு கிடையாது. ஆக்கும் தன்மை யாருக்கு உண்டு, காக்கும் தன்மை யாருக்கு உண்டுன்னா பிரித்து கொடுத்துருக்கார். இப்போ காவல் பார்க்கறது நான், ஆனால் சிறப்பாக வழி நடத்தி கொண்டு போகிறது ஆண்கள். ஆண்கள் நம்ம ஏதாவது முடியுமா? முடியாது. பெண்ணில் என்ன ஏதாவது முடியுமா? அப்போ இரண்டும் கலந்திருந்தாலும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிற காரணம் என்னங்கண்ணே? இல்லையே, வேற ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு. எது எது? சரி, பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னாங்க. பசித்திருனா அறிவு பசுவோடு இருக்கணும். தனித்திருனா தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை எப்போதுமே பிடிச்சி வச்சுக்கணும். விழித்திருனா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும், எப்போதுமே விழிப்பு தன்மையோடு இருக்கணும். நம்ம ஆளுகள்கிட்ட தூங்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா போனால் நினச்சி கொண்டு போட்டு போச்சு விடுவாங்க. அதனால இந்த இடத்துல பசித்திருப்பான், தனித்திருத்தான், விழித்திருவு. என்ன வருது? பதவி. பதவி வரும் பொழுது பணிவு. பணிவு மட்டும் போதுமா? துணிவு. அது ரெண்டுமே கலந்திருந்தால் தான் வாழ்க்கை இனிப்பா இருக்கும். பாருங்க, அப்பா கிட்ட நான் கேட்டேன், அப்பா காட்டுக்கு போகணும், காட்டுக்குள்ள மிருகங்கள் எல்லாம் இருக்குமே, மிருகத்தோடு நான் போய் அதால் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்பா கிட்ட நான் கேட்டேன். அதுதான் அப்பா ஒரு யோசனை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ நாட்டில் இருக்கிறத விட காட்டில் இருக்கிறத உனக்கு பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? ஒரு புலி வந்து நம்மளை அடிச்சிருங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு. நமக்கு 6 அறிவு, மிருகத்திற்கு 5 அறிவு. அப்போது ஒரு சிங்கம் வந்து நம்மளை கொன்றுங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நமக்கு யோசிக்க தெரியும். ஏன்னா 6 அறிவு இருக்குல்ல. எப்படி தப்பிக்கணுங்கிறதும் யோசனையும் நமக்கு தெரியும். இதெல்லாம் அப்பா சொன்னது, நானா சொல்லலை. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து காட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணி அனுப்பி விட்டுருக்காரு. இப்போ மிருகங்களுடைய குணங்கள் எல்லாமே நமக்கு தெரியும், ஆனால் மனுஷனுடைய குணம் நமக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? எப்போ எவன் சிங்கமாக மாறுறான், எப்போ எவன் புலியாக மாறுறான், எப்போ எவன் நிறையா மாதிரி நம்ம கூடவே இருந்து நமக்கு குளிப்பறிக்கிறான்னு எதுவுமே தெரியாதுமா. நீ நாட்டில் இருக்கிறத விட அந்த காட்டில் இருக்கிறது காலை திறந்ததுன்னு அப்பா சொல்லி வச்சிருக்காரு. அதனால இப்போ காட்டுக்கு போகணும், காவலை பார்க்கணும், ஒத்தையில் போகணுமா? இல்லை, 2 பெண்கள் உள்ளே தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம், அந்த 2 பிள்ளைங்க தான் உள்ளே இருக்கு, நான் இங்கே இருக்கேன். அது எனக்கு தெரியாது. இந்த பிள்ளை உள்ள 2 பிள்ளைங்க தயாராகிட்டு இருக்காங்க. அது யார் என்னென்ன வெளியில் வந்ததுன்னு பார்த்துப்போம். ஒன்றும் பிரச்சனை. உலகால் மதிபரா சக்தி சிவனுடைய உடம்பில் பாதி வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரி இருவரும் ஒரு உருவமாக காட்சி கொடுக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு பரவாயில்லையே, விவரம் தெரியுது பெட்டிக்காரருக்கு. அவ்வளோ அறிவெல்லாம் எனக்கு இல்லை, சாமி கும்பிட போவேன் அவ்வளோதான். ஓ, அறிவில் நீங்களே எப்படி ஒரு விஷயம் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. சரியா? கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எல்லாம் தெரிஞ்சவங்க உலகத்தில் யாருமே இல்லை, எதுவுமே தெரியாதவங்க உலகத்தில் யாருமே இல்லை. சிறியோரெல்லாம் சிறியோர் இல்லை, பெரியோரெல்லாம் பெரியோர் இல்லை. சின்ன பிள்ளையா இருந்து படிக்காத மேதைகள் எத்தனை பேர் இருக்காங்க நாட்டில்? படித்து முட்டாளாக நிறைய பேர் இருக்காங்க. உண்மை தானே? விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு அறிவு இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் அறிவாளி தான். ரொம்ப பெருமையாக இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இப்போ கேட்குறேன், இப்போ சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரி திருச்செங்கோட்டில்னு டக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், பாதி பாதியாக திருச்செங்கோட்டில் இருக்காங்க, மீதம் பாதி எங்கப்பா இருக்காங்க? இதுக்கு தான் நான் வாயே துறக்கிறது இல்லை. ஏட்டிக்கு புட்டியே அப்படி வாயை விட்டு மாட்டிக்கிறதுலாம். என்ன இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிற? தெரியாத வள்ளியம், என்கிட்ட கேட்காதீங்க. எங்கள் 4 பேருக்கு என்ன தெரியும்? எனக்கு இது அமுக்க தெரியும், இருக்கு அடிக்க தெரியும், இருக்கு தட்ட. அப்போ பளிச்சுன்னு பதில் சொன்னீங்க திருச்செங்கோட்டில்னு.
சத்தம் சொல்லிட்டேனே இல்லையம்மா, இங்க சாமி கும்பிட போவே எனக்கு தெரியும்னு. அப்ப மீதம் பாதி எங்க இருக்குன்னு தெரியல. அதை நீங்க நாரதர்கிட்ட கேளுங்க. என்னத்துக்கு அவர்கிட்ட நாம கேட்கறேன்? சும்மா இருக்கிற சங்க ஊதி கிடத்த ஆண்டி அந்த மாதிரி அந்த ஆளை இழுத்து இங்கே விடக்கூடாது, சரியா? அதனால அவரை எதுக்கு இழுக்கிற நீ? உனக்கு தெரிஞ்ச பதில சொல்லு. நான் உனக்கு இவர்கிட்ட தானே கேட்டேன், அப்ப இவர் தானே சொல்லணும். எதுக்கு அந்த ஆளை இழுக்கிற நீ? நாரதர்கிட்ட கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். அது கேட்குற கேள்விலாம் வேறு, இது சாதாரண விஷயம். இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்க முடியுமா? சரி, அப்படியே கேட்டாலும் பதில் சொல்லுவார் அவரு. கண்டிப்பா சொல்லிடுவார். சொல்ல முடியலன்னா சொல்லிடுவார். சொல்ல முடியல, சொல்ல முடியலன்னா சொல்லிடுவார். ஏன் இப்படி நம்பிக்கை? முடியாது 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 அப்படிங்கிறது வேறு. என்னால முடியும். என்னது? அவர் முனிவருமா? என்ன முனி வேறு? முனிவர். முனி வேறு, அடி வேறு. சாமி. அவர் சாமியா இருக்கட்டும், தெரியாது எது இல்ல. ஆமா, அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளில வரட்டும். என்ன விவரம் இருக்கு அவர்கிட்ட, என்ன சரக்கு இருக்குங்கிறது நாம பார்ப்போம். ஏன் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாளி போய் கிடக்கலாம், நாடகத்தை கிடக்கலான்னு பார்க்குறீங்களோ? நொறுக்கி போடு, நொறுக்கி ஆளு மண்டையில் மத்தியா. ஏன் இவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு? ஏன் தேவையா? அந்த சரக்கு இல்லை, நீங்கள் நினைக்கும் சரக்கு இல்லை, தமிழ் சரக்கு. ஆமாம், அதனால் இந்த இடத்துல முருகனுக்காக பிறந்த முருகனுக்காக உலர்ந்து அன்னைத்தினமும் முருகனை நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் நேரத்திலே ஆத்தா அகிலாண்டவள்ளி பிரம்மாண்ட நாயகி அபிராமி அழைக்கலாமா? அழைக்கலாமே. ஏன்னா நீங்கள் பாஞ்சாக்கிற வரைக்கும் மாமியாரை முன்னாடி கையில் போட்டுக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு குடும்பத்தில் மாமனார் சரியில்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டோம்னா என் மருமகள் மாதிரி உண்டா சொல்லிடுவார். குழந்தைனார் சரியில்லைனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கலாம். புருஷன் சரியில்லைனா கூட ஏதாவது பண்ணிக்கினே அப்படி 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 ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனால் சரி பண்ண முடியாத ஒரே ஒரு குணம் யாருக்கு தெரியுமா? மாமியார் மட்டும்தான். நம்ம என்ன செஞ்சாலும் அதுலேயும் குத்தம் கண்டுபிடிக்கிற ஒரு ஜீவன் யாருன்னா மாமியார் தான். அது ஏன் எல்லா வீட்லேயும் மாமியா மட்டும் இப்படி இருக்கு? என்ன காரணம்? எங்கள் சிந்தைகள் வந்து அருகில் நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா என்ற சிந்தை வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. கண்ணாத்தா எங்களை காணாத்தா, கண்ணாத்தா எங்களை காணாத்தா. இந்த கண்கள் எடுத்து என்ன பகன் என்று சொல்லடி நீ காத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராத்தா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பகன் என்று சொல்லடி நீ ஆத்தா. செல்லாத்தா செல்லு மாரியாத்தா எங்கள் சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. தென்னை மர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு, தென்னை மர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு, தேடி வந்த உள்ளரிகள் நாமாத்தா, ஓடி வந்த உள்ளரிகள் மாறியாத்தா. நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறைய தீர்த்துக்கிட்ட, இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை தீர்த்துக்கிட்டு, நலமான வாழ்வு கொடு மாறியாத்தா, நல்ல வழிதனை காட்டி விடு மாறியாத்தா. உன்ன பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பகன் என்று சொல்லடி நீ ஆத்தா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு, பசும்பால கறந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு, பூச்சியில ஊத்த வந்தோம் நாமாத்தா, பட்டியில ஊத்த வந்தோம் நாமாத்தா. நீ பாம்பாக மாறி. ஹலோ, ரொம்ப குறைச்சிட்டியா? ஹலோ ஹலோ, பாம்பாக மாறி வந்து பசும்பாலை கொடுத்து விட்டு வளமான வாழ்வு கொடு மாறியாத்தா. நல்ல வழிதனையே காட்டி விடு மாறியாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பகன் என்று சொல்லடி நீ ஆத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. கண்ணாத்தா எங்களை காணாத்தா, இன்னைக்கு கண்ணாத்தா எங்களை காணாத்தா. இந்த கண்கள் எடுத்து என்ன பகன் என்று சொல்லடி நீ ஆத்தா. ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா, எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா, கருமாரியாத்தா, கருமாரியா.